Welcome guys, so another video. So இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா, ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம பர்சன்டேஜ் சம்மந்தமாக அது வந்து ப்ராப்ளம் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா லிஸ்ட் சம்மந்தமான ஒரு ப்ராப்ளம், பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு லிஸ்ட் சம்மந்தமாகிற அது சம்மந்தமாகிற எல்லா ப்ரீ பில்டாகிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்னா, இப்போது லைக் ஒரு கமெண்ட் பண்ணி அவங்க ஒரு இன்புட் கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ராப்ளமே. ஸோ இதில் வந்து லிஸ்ட்டுன்றதை ஒரு எம்டி லிஸ்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்புறம் இவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இங்கே ஒரு 7 விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம அந்த லிஸ்ட்டை வந்து மாடிஃபை பண்ணணும். ஓகேவா? இதான் பேசிக்கான ஐடியா. ஸோ இப்போ இன்சர்ட் ஐன்னு கொடுக்குறாங்க. அந்த ஐயும் வந்து ஒரு இன்டீஜர். ஓகேவா? ஐன்றது இன்சர்ட் பண்ண வேண்டிய அந்த வேல்யூ, ஐன்றது அதோடைய பொசிஷன், எந்த பொசிஷனில் அந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரிண்ட்னு சொன்னால் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ரிமூவ்னால் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. சரியா? அதாவது எந்த வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணணுமோ அந்த வேல்யூ கொடுப்பாங்க, அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிடணும். அப்போன்னா அதை வந்து லாஸ்ட்டாக வந்து எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக அதை வந்து அப்பெண்ட் பண்ணணும். நீங்கள் எந்த ஒரு லிஸ்ட்லையுமே அப்பெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் போய் அது இன்சர்ட் ஆகும். ஷார்ட்னா லைக் ஆர்டராக 0 to 1 இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்து ஷார்ட் பண்ணணும். பாப்னா லாஸ்ட்டாக இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ பாப்னா லாஸ்ட்டாக நீங்கள் இந்த க்யூ படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். க்யூவில் வந்து இன்செர்ட்டு பாப்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதே பேசிக் கான்செப்ட் தான். ஸோ அந்த ரிவர்ஸ்னால் நம்ம கொடுத்துருக்க லிஸ்ட்டை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு என்னன்ற ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இந்த என்னன்றது என்னென்னா இத்தனை டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிஷன். ஓகேவா? இந்த கண்டிஷன் அவங்க மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 12னா 12 டைம் வந்து அந்த கண்டிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரியா? இன்சர்ட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும், ஒரு கேம் மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாமே முடிச்சுட்டு அவுட்புட் லாஸ்ட்டாக என்ன வருது அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம பேசிக்கான இஃப் எல்ஸ் கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னன்ற அந்த வேல்யூ வாங்கணும் இல்லையா? ஸோ அத்தனை டைம் வந்து இன்புட்டை வாங்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பேசிக்கான ஒரு ஃபார் லூப் எழுதுறேன். சரியா? ஃபார் இன் ரேஞ்ச் ஆஃப் இந்த எண்ணை வந்து நாங்கள் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? அந்த என் டைம் வந்து அந்த இன்புட் வாங்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் டேட்டான்ற டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே இன்புட்டை வாங்கி நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் அந்த இன்புட் அப்படியே நான் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். சரியா? இதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்லையே, அது இன்செர்ட்டாக பிரிண்ட்டாக அந்த மாதிரி எந்த கண்டிஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்ஷன்ஸை வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ நமக்கு அந்த ஃபஸ்ட்டு வேர்டு இருக்கு இல்லையா, எல்லாத்தோட இன்புட்லேயும் ஃபஸ்ட்டு வேர்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சா தான் ஈஸியாக வந்து அந்த 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 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கால் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ டெம்பரரி ஒரு வேரியபிள் கால் பண்ணுறேன். ஸோ இல்லைன்னா இந்த டேட்டான்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் மாட்டோம். அது டெக்ஸ்ட்டாக வந்து எடுத்துவோம். எப்போவுமே நம்ம பைத்தானில் ஒரு இன்புட் வாங்கணும்னா அது நம்பரு, நீங்கள் ஒரு ஃப்ளோட் எந்த வேல்யூ கொடுத்தாலுமே அது என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்னா ஃபுல்லாக ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணோன்னா தனித்தனியாக பிரிக்கணும். எதை பேஸ் பண்ணி பிரிக்கணும்னா, இப்போது இங்கே ஸ்பேஸ் பேஸ் பண்ணி நான் பிரிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஸ்பேஸ் பேஸ் பண்ணி பிரிக்கிறேன். இப்போ நீங்கள் கம்மா அந்த மாதிரி உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி பிரிக்கணும்னா நீங்கள் அதை பிரிச்சுக்கலாம். பிரிச்சதுக்கப்புறம் அதை லிஸ்ட்டாக மாற்றுறேன். ஸோ நமக்கு இப்போ என்னென்னா, இதில் வந்து 3 வேல்யூஸ் இருக்கும். ஸோ 3 வேல்யூ அமிச்சா 3 வேல்யூ இருக்கும். நான் உங்களுக்கு சாம்பிளாக பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் அனுப்புகிறாங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் 3 வேல்யூவா. இப்போ இன்சர்ட்டு அது 0 இன்டெக்ஸு, அதுக்கப்புறம் இருக்கிற அந்த இண்டெக்ஸோட வேல்யூ என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு லிஸ்ட்டாக கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கண்டிஷன்ஸை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே நான் மேலே போயிடுறேன். ஃபஸ்ட்டு இன்சர்ட் இருக்குல்ல, நம்ம அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இஃப். சரி, அந்த டெம்போட 0 இண்டெக்ஸில் தான் நமக்கு என்ன இருக்குன்னா அந்த வேல்யூ இருக்கும். ஓகேவா? இந்த இண்டெக்ஸில் நமக்கு இன்சர்ட் நினச்சா நான் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். டைப் பண்ண வரும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சுன்னா அதை உட்காந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நம்ம நிறைய கோடிங் கரெக்டாக எல்லாமே பண்ணிவிடுவோம். லாஸ்ட்டாக டீபக் பண்ணி என்னடா ரொம்ப நேரமாக அது எதுவுமே தெரியாமல் இருக்கிற பார்த்தா பேசிக்கானது தப்பு பண்ணிடுவேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் அந்த மாதிரி தப்பு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப டைம் அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட்டையே நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ எல்ன்ற ஒரு லிஸ்ட்டு பண்ணி நம்ம அரேன்ற ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கலாம். ஓகேவா?
அரேன்ற ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அந்த அரே இருக்கு இல்லையா, இந்த அரே டாட் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிற ஃபங்க்ஷன், நான் இது புதுசாலாம் பண்ணல. சரியா, இதில் வந்து இப்போது நமக்கு இன்சர்ட்னு கால் பண்ணும்போது 2 வேல்யூ கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க, எந்த இண்டெக்ஸில் இன்சர்ட் பண்ணணும், ப்ளஸ் வந்து நமக்கு என்ன வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும் 2 வேல்யூ கொடுப்பாங்க ஐஇன்னு. ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும்னா 3 வேல்யூ கிடைக்கும் டெம்பில். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்ட்டாக அந்த வேல்யூ எடுக்கிறேன். ஸோ டெம்ப் ஆஃப் 1ஐயும் அண்ட் இன்ட் டெம்ப் ஆஃப் 2ஐயும் எடுக்கிறேன். சரியா, ஐன்றது இண்டெக்ஸு, அதோட வேல்யூ. ஸோ இதெல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது, நான் எதுவும் இல்லை மாற்றலை. ஸோ அடுத்தது டெம்ப் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு இது என்ன கண்டிஷன்னா அடுத்தது பிரிண்ட் பண்ணப்போம். ஸோ பிரிண்ட் நம்ம டைப் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணி நமக்கு அந்த காப்பி ப்ளேஸ் பண்ணல. நம்ம அந்த ஏஆர்ன்ற லிஸ்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். சரியா, இது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து ரிமூவ். ஓகேவா, ஸோ டெம்ப் ஆஃப் 0 வந்து ஈக்குவல் டு ரிமூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த ஏதாவது லிஸ்ட்டில் ரிமூவ்ன்ற ஒரு ப்ரீ டிஃபைன்டான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதை கால் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இண்டெக்ஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் கால் பண்ணணும். ஃபஸ்ட் நான் இதுக்கு இங்கே இன்ட்டுன்னு யூஸ் பண்ணுறேன்னா இப்போல்லாம் ஸ்ட்ரிங்ஸாக தான் இருக்கும். ஸ்ட்ரிங்ஸை நீங்கள் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு தான் அந்த ஃபங்க்ஷன் அந்த வேல்யூஸை நீங்கள் பண்ணணும். ஓகேவா, ஸோ டெம் ஆஃப் 1ன்னு பண்ணுறேன். ஏன்னா இப்போது 1ன்னு வரும்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நீங்கள் அப் அண்ட் ரிமூவ்லாம் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். நீங்கள் செகண்ட் இண்டெக்ஸில் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ அவுட் ஆஃப் இண்டெக்ஸ்னு உங்களுக்கு எரர்லாம் வரும். ஸோ அதனால தான் அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸோட வேல்யூஸை நான் எடுக்கிறேன். ஓகேவா, ஸோ அடுத்தது எல்இஃபில் டெம்ப் ஆஃப் 0. ஸோ இது என்னென்னா ரிமூவ் எழுதுமா, அடுத்தது அப் அண்ட். ஸோ அப் அண்ட் என்ன வேல்யூ அப் அண்ட் பண்ணோன்னா எந்த லிஸ்ட்டில் அப் அண்ட் இதெல்லாமே டிஃபால்ட்டான கீவேர்ட் நம்பர்ஸ், எதுவும் புதுசாக ஒன்றும் பண்ணல. ஆல்ரெடி இருக்கிறது தான் நான் அப்படியே ஒரு ஃபங்க்ஷனாக எழுதுகிறேன் சிம்பிளாக. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன் எதுன்னா தலைவலியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இன்சர்ட்லாம் பண்ணும்போது கரெக்டான இன்சர்ட் பண்ணுறோம்ல, இது ரொம்ப சிம்பிளான கண்டிஷனில் இப்போ பண்ணிடுறோம். ஸோ அந்த இன்சர்ட்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா இன்சர்ட் பண்ணுற பொசிஷனை பேஸ் பண்ணி முன்னாடி பின்னாடி லிஸ்ட்டை தனித்தனியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அப்புறம் இது ஒரு எப்படி சொல்கிற செப்பரேட் லிஸ்ட்டில் வச்சு ஹேண்டில் பண்ணி அது பண்ணுவாங்க. ரொம்ப பார்த்து நமக்கு தலைவலியாக இருக்கும் அதை தனியாக வச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பட் பைத்தானில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறோம். இன்சர்ட்லாம் இந்த ஃபங்க்ஷன்லாம் லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் எதாவது ஜாவா ஸ்கிரிப்டில் வேறு என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஹேண்டில் பண்ணுறது யோசிக்கிறது நீங்கள் காமனாக யோசிச்சிங்கன்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ டிஃபிகல்ட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அப் அண்ட் முடிச்சிட்டோமா, அடுத்தது ஷார்ட்டு. ஸோ 0. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு பைத்தான் பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த மாதிரி சிம்பிளான விஷயம் அழகாக ஜம்முன்னு பண்ணிடலாம். ஸோ ஷார்ட் எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப குழப்பிக்கலாம் வேணாம், ஜஸ்ட் அதை கால் பண்ணிவிட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். ஸோ அடுத்தது ஷார்ட் முடிச்சிட்டோமா, அடுத்தது என்ன பாப். ஸோ பாப்பா ஏஆர் டாட் பாப் இதெல்லாமே ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷன். அப்படியே கால் பண்ண வேண்டியது தான், நமக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஜஸ்ட் கண்டிஷன் மட்டும் எழுதணும் இஃப் எல் கண்டிஷன். ஸோ பாப்புக்கு அப்புறம் ரிவர்ஸ். ஸோ இது என்னென்னா ஏஆர் டாட் ரிவர்ஸ். ஸோ இதுதான். ஸோ இதெல்லாமே பேசிக்காக இருக்கிற கண்டிஷன். கோலனை யூஸ் பண்ணக்கூடாது எப்போயுமே ப்ரோக்ராமிங்கில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணும்போது 2 வேல்யூ இருக்கும். இந்த பொசிஷனு இந்த வேல்யூஸு அதை இன்சர்ட் பண்ணுறோம். இதெல்லாமே டிஃபால்ட் இருக்குது. அப்படி உங்களுக்கு தெரியலனா நீங்கள் ஓவர் பண்ணும்போதே தெரியும் எந்தெந்த வேல்யூ பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே இதிலே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஏன்னா இதுக்கு முன்னாடி டைப் கன்வர்ஷன் பண்ணிட்டு நான் பண்ணுறேன். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்த நீங்கள் மறந்துடுவீங்க நிறைய பேர். அப்புறம் அப் அண்ட் பண்ணும்போது அப் அண்டு ஷார்ட்டு பாப்பு ரிவர்ஸ் எல்லாமே சிம்பிள் கண்டிஷன் தான். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது கரெக்டாக ரன் ஆகுது. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே வேல்யூஸ் தான் கரெக்டாக கிடைக்குது. ஸோ இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு இந்த வேர்டு இருக்கு இல்லையா, டிஃபால்ட்டாக ப்ரீ டிஃபைனாக விஷயம். ஸோ இன்டர்வியூவில் போனாலுமே இது தான் கேட்பாங்க. ஸ்ட்ரிங்கை எப்படி ரிவர்ஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது சரி ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவீங்க, அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி பைத்தான் ப்ரீ டிஃபைனாக இருந்தால் கூட இந்த கீவேர்டெலாம் நம்ம மறந்துட்டோம்னா இன்டர்வியூவில் ரொம்ப கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பண்ண என்ன ஷார்ட்ன்ற அந்த கீவேர்டை தானே யூஸ் பண்ண போகிறோம், அந்த ஃபங்க்ஷனோட நேம் தானே. ஸோ உங்களுக்கு அது வந்துடும். நீங்கள் ப்ரோக்ராமிங் தொடர்ச்சியாக பண்ண இன்னும் கரெக்டாக வந்துடும். ஸோ
இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஈஸி. இல்லைனா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அது இப்போ ரிமூவ் பண்ணும்போதெல்லாம் அந்த இண்டெக்ஸை தனியாக எடுத்துகிட்டு தனித்தனி அதுக்கு அந்த இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ பின்னாடி இருக்கிற வேல்யூ தனித்தனியாக எடுத்துகிட்டு அப்போ ரெண்டு லிஸ்ட்டையும் மெர்ஜ் பண்ணி புது லிஸ்ட்டாக கொடுத்து நீங்கள் அதை பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோதான். வேறு இந்த லாங்குவேஜே வேணான்ட்டு போயிடுவீங்க. பட் பைத்தானில் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம அதை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.